வணக்கம். ழகரம் தமிழ் வகுப்புல நம்ம அந்த பாடங்கள் எல்லாமே நம்ம படிச்சு முடிச்சாச்சு. பார்த்து படித்தல்ல அது முடிச்சாச்சு. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் இன்னிலிருந்து அப்படின்னா, ஒவ்வொரு பாடத்திலையும் உள்ள பொருள் அறிவோம். அதுதான் பார்க்க போறோம். தமிழ் வார்த்தைகளுக்கு தமிழ் மீனிங் அதுதான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஒரு வார்த்தை இருக்குன்னா, அதுக்கு உங்களுக்கு சரியான அர்த்தம் தெரியாது இல்லையா? அந்த அர்த்தத்த தான் வந்து இங்க நம்ம படிக்க போறோம். இன்னையிலிருந்து படிக்க போறோம். சரிங்களா? ஸ்லைடு 1. இதுல எல்லா அர்த்தமும் மோஸ்ட்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி, எனக்கு இந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரியல அப்படின்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு திரும்ப சொல்லி தரேன். சரிங்களா? இது எல்லாமே பாடம் நான் படிக்கும் பொழுதே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அர்த்தங்கள். அப்படியே சில அர்த்தங்கள் உங்களுக்கு புரியலன்னாக்கா என்கிட்ட கேட்டு அனுப்புங்க. சரிங்களா? இப்ப நான் 4 ஸ்லைடு உங்களுக்கு குடுத்துருக்கேன். இந்த 4 ஸ்லைடுல உள்ள வார்த்தைகள நீங்க மீனிங்கோட படிக்கணும். அது என்னென்ன பண்ணணும்னா, நான் 4 டேஸ் டைம் தரப்போறேன். டே 1 என்ன பண்ணணும்னா, இதுல உள்ள வார்த்தைகள்லாம் அப்படியே வாசிச்சு அனுப்பணும். சரிங்களா? அப்படியே வார்த்தைய அந்த மீனிங்கோட வாசிச்சு அனுப்பணும். டே 2ல என்ன பண்ணணும்னா, அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா? அந்த மீனிங் அந்த மீனிங்கோட நீங்க நோட் புக்ல பார்த்து எழுதி அனுப்பணும். டே 3ல என்ன பண்ணணும்னா, வார்த்தைகள் டிக்டேஷன், ஓரல் டெஸ்ட். அம்மா என்ன பண்ண சொல்லணும்னா, அந்த வார்த்தைகள கேட்க சொல்லணும். நீங்க அதுக்கான மீனிங்க பார்க்காம சொல்லணும். அத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். அடுத்தது டே 4ல இந்த வார்த்தைகள் ரைட்டிங் டெஸ்ட். இந்த வார்த்தைகள அப்படியே நோட் புக்ல நீங்க என்ன பண்ணணும்னா, பார்க்காம எழுதணும். இதான் அம்மாவ டிக்டேட் பண்ண சொல்லி, இந்த இடது பக்கம் உள்ள வார்த்தைகள்லாம் டிக்டேட் பண்ணணும் அவங்க. டிக்டேட் பண்ண எழுதிட்டு, அதுக்கான மீனிங்கையும் நீங்க பார்க்காம எழுதி அனுப்பணும். சரிங்களா? இதுதான் டே 1 to 4 அசைன்மெண்ட்ஸ். சூப்பர் டூப்பரா பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்க நெறைய அந்த மாரி கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க. அதனால இது ஈஸியா தான் இருக்கும். நீங்க ரெகுலரா கரெக்ட்டா பண்ணீங்கன்னா தான் நம்ம கோர்ஸ சீக்கிரமா முடிக்க முடியும். ஓகே. தேங்க் யூ.